கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம யாக்கோபு 1வது அதிகாரம் 27வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 1:27 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். ராஜாவம் மாளிகையில் ரப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவம் மாளிகையில் ரப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயர மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயர மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. உறைவிடமே மறைவிடமே ஆராதனை உமக்கே. உறைவிடமே யான் மறைவிடமே ஆராதனை உமக்கே. உகாரரா அப்பாரரா உபரபரா விகரபரா எங்கம் நிறைந்த கவயலேகம் ஆராதனை உமக்கே. எங்கம் நிறைந்த கவயலேகம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே எகவாசிட்டேகனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே எகவாசிட்டேகனோ ஆராதனை உமக்கே. உபவரா உகரா உப்பரபரா விகரபரா சீர்படுத்தாம் சீஷ்டிகரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தாம் சீஷ்டிகரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தாம் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தாம் துணையாளரே ஆராதனை உமக்கே. உபவரா உகரா உப்பரபரா விகரபரா உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானிரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானிரே ஆராதனை உமக்கே. உவா உவா உகா உகா உப்பரபரா விகரகரா தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே. தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே. ஏழ்மையே மாற்றினிரே ஆராதனை உமக்கே. ஏழ்மையே மாற்றினிரே ஆராதனை உமக்கே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். ஜெயந்தி அக்கா எங்க சம்மதி அக்கா பிரைஸ் லார்ட். யாக்கோபு 1வது அதிகாரம் 27வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நம்பர் 1, விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதற்கும் நம்பர் 1 இது. நம்பர் 2, உலகத்திலே கரைப்படாதபடி தங்களை காத்துக் கொள்வதுமே. 2 பாயிண்ட் முடிச்சிட்டார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்த பக்தியா இருக்குது. இப்ப ஒரு பிராக்டிக்கலான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கலாம். இவ்வளவு நேரம் தியரி சொல்லி முடிச்சிட்டார். அந்த தியரில என்னெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வளர்ச்சியை சொல்றாரு. நீங்க வளரணும், பூர்ணரா மாறணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லி 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 இப்ப ஒரு பிராக்டிக்கலானதுங்க. நீங்க செய்யணும். என்ன செய்யணும்? இதுதான் 2 காரியத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். யாக்கோபு 1வது அதிகாரம் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும். இந்த திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளுக்கும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பணக்கார அப்பா அம்மா இருக்காங்க, பணக்கார கணவன் இருக்கார், கோடீஸ்வரன் பெரிய கோடீஸ்வரன். இந்த அம்மாவுக்கு ஒரு தேவை இருந்தா மாப்பிள்ளைகிட்ட கேட்குமா, ஜெபம் பண்ணுமா,
மாப்பிள்ளைட்டு கேட்கும், இங்க வருங்க எனக்கு இதை வாங்கி தர்றேங்க. அப்பாட்டா இந்த பிள்ளை சொல்லும், எப்பா எனக்கு இதை இங்க வாங்கி கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லும். வாங்கி கொடுப்பாரு அப்பா. அதுதான். அதனால அவங்க ஜெபம் பண்ணவே தேவையில்லை. ஆனா இங்க திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் யாருமே கிடையாது, ஆண்டவர் மாத்திரம் இருக்கா. சரி, நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், ஆண்டவர் நேரா சரண வந்து அந்த உதவி செய்வாரா, இல்ல ஒரு நபர் மூலமா உதவி செய்வார்? ஒரு நபர் மூலமாக அவள் இருதயத்துல ஏவி செய்ய வைப்பார். அதத்தான் யாக்கோபு 2வது அதிகாரம் 14 வசனத்துல நீ செய்யணும், உதவி நீ செய்யணும், உன் கையில பணத்தை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு கூடாதுங்கிற. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உள்ளது என்று சொல்லி கிரியல் இல்லாத பிரயோஜனமா, அது விசுவாசம். ஒருத்தன் படிச்சு பசையா வர்றான், மகனே போ, இல்ல கொடு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நம்முடைய ஸ்டடியில என்னெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு ஒருத்தரை அனுப்புகிறார். ஏசாயா 6வது அதிகாரம் நம்ம பார்க்கிறோம். உன்னதத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு, யார் நமது காரியமாக போவார். ஆண்டவர் செய்ய மாட்டார், ஒரு மனிதரை அனுப்புகிறார். அதுபோல இங்க ஒரு மனிதன், ஒரு பணக்காரன், அவன் கையில காசு இருக்கு, அவன் என்ன செய்யணும், அதை செய்யணும். இந்த காரியத்தை செய்யறதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். சரி, இப்ப நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஒரு பர்டிகுலர் காரியத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ பக்தி. தேவ பக்திங்கிற ஒரு காரியத்தை பார்க்கணும். தன் இருதயத்திலே வஞ்சித்து, 26 வசனம், ஒரு தேவ பக்தி இருக்கு, அது இருதயத்தை வஞ்சித்து மாய்மலமான ஒரு தேவ பக்தி. சரி, இன்னைக்கு ஒரு ஸ்டடி பார்க்க போயிடும். நான் ரொம்ப அது ஆசையாக இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இந்த ஸ்டடி. நான் தியானிக்கும் போது உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி, அந்த ஸ்டடிக்கு பைபிள் எடுத்துக்கலாம். நியாயாதிபதிகள் 17வது அதிகாரத்துக்குள்ள வரும். நியாயாதிபதிகள் 17வது அதிகாரத்துல மீகா அப்படின்னு ஒரு மனிதனை பார்க்கிறோம். இவன் வீட்டுக்கு உள்ளேயே ஒரு ஆலயத்தை வச்சிருக்கான். வீட்டுக்கு உள்ளேயே வாசிப்போமா? 5வது வசனம், நியாயாதிபதிகள் 17:5. மீகா சுவாமிக்கு ஒரு அறையை நியமித்திருந்தான். பிரேயர் ஹால். அது எப்படி இருக்குன்னா, நல்லா பெருசா வீட்டுக்கு முன்னாடி. இது இமேஜினேஷன், நீங்க பைபிள் இருக்கான்னு கேட்காதீங்க, நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். அப்ப வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி வச்சிருக்காரு. அதனாலதான் மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்திருந்தான். அதுல ஒன்லி பிரேயர் மட்டும் தான் நடக்கும். இதை நீங்க பார்க்கும்போது ஷப்பா என்ன கேட்க, இது நடக்குமா அப்படின்ட்டு. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல சாம் ஜெபத்ரே அவருடைய கேசட்ல நிறைய காரியங்கள் நான் கற்றுக்கொண்டேன். நிறைய காரியங்கள். அதுல அவர் ஒண்ணு சொன்னார், நீங்க ஒரு புதுசா வீடு கட்டுறீங்கன்னா ஒரு அறையை நீங்க பிரேயர் ஹால் அப்படின்னு வைக்கணும். இந்த பிரேயர் ஹால்ல ஆண்டவருடைய பிரேயர் மாத்திரம் நடக்கும், வேற எதுவும் நடக்கூடாது. என்னுடைய மகளுக்கு திருமணம் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு நான் தூத்துக்குடி போயிருந்தோம். போய் அந்த ஹால்ல உட்கார்ந்துட்டு அப்படி நான் பாக்குறேன், ஜெப அறை பிரேயர் ஹால்னு ஒரு ரூம் இருக்குது. எனக்கு அப்படி உடம்பெல்லாம் புள்ள இருந்துச்சு. நம்மளால செய்ய முடியல. எங்க சம்மந்தி எனக்கு தெரியாது, என் மக மேரேஜ் பிக்ஸ் ஆகிறான்னு தெரியாது. ஆனா அந்த அறையில ஒரு ரூம்ல ஒரு பிரேயர் ஹால் இருந்துச்சு. ஆனா இது அப்படி கிடையாது. இது ஃப்ரண்ட்ல வீட்டுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய சைஸ்ன்னு தெரியாது, ஆனா அங்க ஒரு பெரிய பிரேயர் ஹால் இருக்குது. அப்ப உங்களுக்கு இந்த தேவ பக்தியை பார்த்தா எப்படி இருக்குங்கிறதுலாம் சிறுத்திருக்கா. மீகா மாதிரி ஒரு நல்ல மனிதனை பார்க்கவே முடியாது. நம்பர் 1. 2வது, அவரு ஃபுல் டைம் ஒரு வச்சிருந்தார், ஆசாரியன் வச்சிருந்தார். 2வது வசனம், நியாயாதிபதிகள் 17வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கிறேன். நியாயாதிபதிகள் 17:7. யூதாவில் உள்ள பெத்லெஹேம் ஊரனாகிய லேவியனாகிய ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான். இப்ப ஃபுல் டைமா ஒரு ஊழியக்காரர் வச்சிருக்காரு. நான் பிராக்டிக்கலா தான் நான் பேசிட்டே இருக்கேன், தியேட்டர்லாம் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு வாலிபர் யூத் பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஊழியத்துல நாங்க ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. இப்ப பிரிஞ்சாச்சு, எனக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த பிரதர் சொன்னாரு, டாக்டர் நாங்க ஒருத்தர் ஃபுல் டைம் இவர மாதிரி ஜெபத்துக்குன்னு ஒருத்தர் வச்சிருக்கோம். அவர் வேலை ஒன்லி 24 மணி நேரம் அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். 24 hours ஜெபம் பண்ணணும். நாங்க கிராமத்துல போய் ஊழியத்துக்கு போயிடும்.
எங்களுக்கு ப்ரேயர் பண்றதுக்கு டைம் கிடையாது. இவர் எப்பனாலும் 2 சாய்ஸ், ஒன்று முழங்கால் ஜெபம் பண்ணலாம், இல்லை உட்காந்து ஜெபம் பண்ணலாம். ஆனால் படு ஜெபம் பண்ணக்கூடாது, கண்டிஷன் சொல்லிட்டோம் அப்படின்ட்டு. ஒரு மாசம் கழிச்சு நான் மறுபடியும் சந்திச்சேன். என்ன பிரதர், ஊழியம் எப்படி நடக்குது? நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆத்மாலாம் அலறி அடிச்சு ஓடி போச்சு. அந்த ஜெபம் பண்ற ஆளு அந்த ஆளு ஜெபமா பண்றாரு, என்ன தவறாரு, துரத்தி விட்டுரு. ஆனா இங்க நான் சொன்னாப்புல ஒரு ஃபுல் டைம் ஒரு ரோல், அதுவும் எந்த ஊருக்காரர் பாருங்க, பெத்லெகேம் ஊர். அன்னைக்கு அப்பா பெத்லெகேம் அப்பத்தின் வீடு. இந்த இங்கதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வராரு. அப்ப ஊருக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இப்ப அமெரிக்கால இருந்து ஒரு பாஸ்டர் விருதுநகர்ல ஒரு மீட்டிங் போட்டான்னா மொச்சிடும். என்ன பிரசங்கம் பண்றான்னு யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. ஆனா அமெரிக்கால இருந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா கூட்டம் அப்படி வந்து உட்காரு. அதுபோல இந்த தேவ பக்திய நான் உங்களுக்கு காட்டுறேன். மீகாவுடைய தேவ பக்தியை உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல் டைம் ஊழியக்காரரை போட்டிருக்காரு. அந்த ஆளுக்கு பார்ப்போம். அடுத்து பாருங்க, ஒரு வாலிபன் அங்கே இருந்தான். 8ஆம் வசனம். அந்த மனுஷன் எங்கேயாயிலும் பரதேசப்படி, அதாவது எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நோக்கம் கிடையாதுங்க. இப்ப நான் 3 நாள் கொடைக்கானல் போயிருந்தேன். அங்க உட்கார்ந்துருக்கும் போது செய்தியை நான் போட்டுருவேன். நான் அதுக்குரிய ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கருகலான சப்ஜெக்டை நான் போட்டேன். எத்தனை பேர் அதை கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய வாரம் ஃபுல்லா எந்த ஊருக்கு போனாலும், அதாவது இவர் அப்படி கிடையாது, எங்கேயாவது போவையா, கால் நடக்கிற இடத்துல போவோம், கண் பார்க்குற இடத்துல போவோம், போயிட்டே இருப்போம். அப்படி ஒருத்தன் சிக்கிக்கிட்டான். யார்ட்ட? மீகாட்ட. போவி தங்களை வந்து யூதயாவில் உள்ள பெத்லெகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் பண்ணிகளே எப்ராயிம் மலை தேசத்துல மீகா விட்டு வந்து சேர்ந்தான். பிசாசு கொண்டு வந்து சேர்த்துருச்சு. பார்த்துக்கோங்க. அதாவது இவனுடைய பக்தி எல்லாம் பாத்தீங்கன்னா தேவ பக்தி பயங்கரமா இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி தேவாலயத்துல ஃபுல் டைம் பிரேயர் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு லேவியன், அதாவது ஒரிஜினல் என்னது, அந்த கண்டவன்லாம் கிடையாது, அப்படி ஒரிஜினலா ஒருத்தன் கூட உட்கார வச்சிருக்கான். அடுத்து பாருங்க, எங்கே இருந்து வந்தா என்று மீகா அவனை கேட்ட பொழுது, நான் யூதேயாவில் பெத்லெகேம் வந்து போய் எங்கேயாயிலும் போயிட்டாங்க. எங்கேனாலும் இவரு நோக்கம் இல்லாத ஒரு மனிதன். உங்களுடைய வாழ்க்கையில என்ன நோக்கம் இருக்குது அப்படின்னு நான் கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? டாக்டர், ஆண்டவருடைய ரட்சித்தார், துணிகரமான பாவத்தில் இருந்தேன், ஆனா ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கேன், நான் எப்படி நான் செய்யறேன், என்ன நடந்தாலும் இந்த ஊழியத்துல நான் என்னைய விட்டு பிரிக்க முடியாது, இந்த ஊழியம் நானும் ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு நீங்க இருந்து என்னுடைய ஊழியத்தின் மூலமாக ஒரு சிலர் ஆச்சரியப்பட்டாங்கன்னு ஒரு சாட்சி உங்க வாழ்க்கையில் இருந்து வரணும். ஆனா இவர் அப்படி கிடையாது, எங்கேயாவது போறேன். இப்ப மீகா இப்போ பிசினஸ் டீல் எவ்வளவு அருமையா இருக்குன்னா, இதெல்லாம் தேவ பக்திக்குரிய ஒரு பிளஸ். அப்பொழுது மீகா, நீ என்னிடத்துல இரு. நான் ஏன் இடத்துல இருன்னா, எனக்கு தேவாலயம் இருக்குதப்பா, ஒரு பிரேயர் ஹால் வச்சிருக்கேன் பெருசு. அநேகர் வந்து அதுல காணிக்க போடுவாங்க, கலெக்ஷன் நல்லா இருக்கும். அந்த கலெக்ஷன்ல இருந்து நான் உனக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமா இரு. எனக்கு தகப்பன் பிளஸ் ஆசாரியன் 2 ஊழியத்தை அவர் கொடுக்கிறார். தகப்பன் என்னன்னு சொல்லுங்க? ஆவிக்குரிய தகப்பன். நீ சொல்றத நான் கேட்பேன், நான் சொல்றத நீ கேட்க வேண்டியதில்லை. தகப்பன்னா ஆவிக்குரிய தகப்பன், நான் சொல்றத நீ சொல்றத நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதனால 2 ஊழியத்தை உனக்கு நான் தரேன். நான் உனக்கு வருஷத்துக்கு 10 வெள்ளிக்காசு, மாட்டு வஸ்திரம், வேண்டிய ஆகாரத்தை கொடுத்தோம். இதுதாங்க டீல். அப்ப இவருக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம எங்கேயோ போகணும்னு நினைச்சோம் ஐயா, வருஷத்துக்கு 10 வெள்ளிக்காசு, பயங்கரமான டீல். சாப்பாடு, மாட்டு வஸ்திரம், என்ன கேளு நான் அவனை கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி. இதுதான் தேவ பக்தி. இப்படி யாராவது நீங்க பார்த்தீங்க? நான் பார்த்தது. சரி, இந்த பிசினஸ்ல நான் உங்களுக்கு ஒரு பாஸ்டரை பத்தி நான் சொல்றேன். அவர் பக்தி இது ஏறக்குறைய சிமிலரா தான் இருந்துச்சு. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தம்பி எங்க ஆஸ்பத்திரியில வந்து வந்தார். அவர் நம்ம ஊர்ல ஒரு பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் நான் இந்து வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், சென்னையில இருந்து வந்திருக்கேன். அங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்க நல்ல பவரான பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க, வந்திருக்கேன்னு சொன்னாங்க. எதுக்குப்பா விருந்தினர் வந்தேன்னா, அது டைரக்டா சொல்ல மாட்டேங்கிறாரு, என்ன சொன்னார் அப்படின்னு நான் அவங்கள சொல்றேன். ஒரு பெரிய வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா, கல்யாணம் ஆகாத பொண்ணு. அந்த பொண்ணை இவர் கல்யாணம் கிட்ட ஆசை இருக்குமா இருக்காத. அதனால ஆண்டவர் சொன்னாராம், தம்பி நீ என்னை ஏற்றுக்கொண்டேன்னா அந்த பொண்ணை உனக்கு நான் கல்யாணம் கட்டி வைப்பேன்ட்டு அவர் டீல்.
இதெல்லாம் எனக்கு உண்மையான எனக்கு தெரியாது. ஆனா இது ஃபேக்ட், நான் சொல்றேன் உண்மைதான். இவர் அந்த பாஸ்டர் போய் சிக்கிட்டார். பாஸ்டர் உடனேயே பிசினஸ் டீல், இங்க பாக்குறீங்களா, வெள்ளி காசு, வஸ்திரம், சாப்பாடு, இதெல்லாம் நீ எனக்கு, நான் உனக்கு கொடுப்பேங்க. பாஸ்டர் சொல்லியிருக்காரு, உன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு, ஆனா நீ விசுவாசத்துல ஒண்ணு செய்யணும். விசுவாசத்துல என்ன அர்த்தம் தெரியுமா? நீ இதை செஞ்ச ஆண்டவர் ஒண்ணு செஞ்சு என்னுடைய ஆலயத்துல, எங்க சர்ச்சுக்கு சவுண்ட் சர்வீஸ் ஃபுல்லா நீ புதுசா பண்ணி கொடுத்தோம். ரொம்ப நாளாச்சு, மைக்கெல்லாம் சரியா ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. எல்லாத்தையும் தூரத்தை போட்டுட்டு இந்த பெஸ்ட் நான் சொல்ற கம்பெனி வாங்கி எனக்கு கொடுத்து, நீ வாங்கி கொடுத்துட்டேன்னா அடுத்த ஆண்டவர் உன்னுடைய வாஞ்சையை நிறைவேற்றுவாங்க. இந்த பையன் பார்த்தான், இது டீல் சரியில்லை என்று ஓடி எங்க ஆஸ்பத்திரி வந்துட்டான். கொஞ்ச நாள் ஓடி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக சொல்றேன்னா, இதுதான் தேவ பக்தி. பாஸ்டர் ஆலயமெல்லாம் பெருசா இருக்கும், நிறைய கூட்டம் வரும், ஆனா எவனா சிக்கிட்டான் அவனுக்கு புளிஞ்சிருவார். அதுதான் இங்கே நடக்குது. உனக்கு வேண்டியவார் அந்த மனுஷன் சம்மதித்தான். அந்த வாலிபனும் குமாரில் ஒருவன் போல இருந்தான். மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான். தண்ணியில என்ன எல்லாம் ஊத்தி மீகா யார பிரதிஷ்டை பண்றான்? ஒரு லேவியன். இதெல்லாமே தேவ பக்தி, வெளி வேஷம். ஆனா உண்மையான தேவ பக்தி கிடையாது. இப்ப நாம உள்ள போய் பார்க்க போறோம். இதெல்லாம் வெளி எக்ஸ்டர்னலா காமிச்சிட்டேன். ஒரு அறை இருக்குது, பெரிய ஹாலு, அங்க ஒரு ஃபுல் டைமா ஒரு லேவியன் இருக்காரு. அது போய் நீ எந்த கோத்திரம்னா, நான் ஆசாரியன் ஐயா, நான் பெத்தல இருந்து வந்தேன், உனக்கு தெரியுமா நான் யாருன்னு சொல்லி, சரி. அப்ப அங்க ஊழியம் நடந்துகிட்டே இருக்குது, வசூல் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப உள்ள போய் பார்க்க போறோம். உள்ள போய் பார்த்தானா இது எல்லாமே எப்படி நடந்துச்சு, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ பக்தி, மாய்மாலமான தேவ பக்தி. ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற தேவ பக்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசந்த வாட்சிகளும் யாக்கோபு 1வது அதிகாரம் 26, 27. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சியாத்து தன்னை தேவ பக்தி உள்ள ஒன்று எண்ணினால், அந்த தேவ பக்தி உள்ள என்றாங்க. இது உண்மையான தேவ பக்தி கிடையாது. அந்த உண்மையான தேவ பக்தியை நம்ம பார்க்கிற மாதிரி மாய்மாலமான தேவ பக்தி என்னங்கிறது நான் இப்ப நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். சரி, இந்த மீகா உடைய கேரக்டர், இது திருடன், கல்லன். எங்க திருடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்க்ல கிடையாது. ரோட்ல போற பொம்பளை பிள்ளைய கழுத்தெல்லாம் பிடிச்சி இருக்க மாட்டேன். அம்மாவுடைய மடியிலே கை வச்சிருவேன். அந்த அளவு ஒரு பிரில்லியண்டான ஒரு ஆள். இன்னைக்கு அப்படி இருக்காங்க கேட்டாங்கன்னா இருக்காங்க, ஏன் இல்லை. ஒரு குடும்பத்துல மூத்த பையன், எல்டஸ்ட், பேங்க்ல வேலை பார்க்கறாரு, வெரி எஃபிஷியன்ட். அவன் பேங்க்ல லோன் போட்டு 7 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்கினான். அவங்க அப்பாட்ட சொல்றான், ஏப்பா 7 லட்சத்துக்கு நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன், நீ 4 லட்சத்துக்கு வாங்கிக்கிறியா அப்படின்னு. அப்பாவுக்கு உடனே சந்தோஷம் அங்கே பொங்கிருச்சு. எனக்கு 4 லட்சத்துக்கு தெரியும். ஆமாப்பா 4 லட்சத்துக்கு தரப்பா அப்படின்ட்டு அவரு 4 லட்சத்தை கொடுத்தாரு. வாங்கி வச்சு சாவியை கொடுத்துட்டான். நைட்ல அப்பா கூட இருந்து, அப்பா ஒரே சந்தோஷம், என் பையன் எனக்கு 4 லட்சத்துக்கு 7 லட்சத்துக்கு காரை 4 லட்சத்துக்கு வாங்கி குஷி. அப்பா காலையில பார்த்தா காரை காணும். இவன் 2 சாவி வச்சிருந்தவன் ஒரு சாவியை கொடுத்துட்டு ஒரு சாவியை ஆட்டை போட்டு கொண்டு போயிட்டான். நேரா கொண்டு போய் விருதுநகர்ல வட்டிக்கு கொடுக்குற ஒருத்தர் வீட்டுக்கு முன்னாடி காரை நிப்பாட்டி, அங்க 4 லட்சத்துக்கு அந்த காரை கொடுத்துட்டு ஆர்சி புக்கு சாவி கொடுத்து எஸ்கேப். அப்பா காலையில அலறு தேடி பார்க்கறது, எங்கப்பா காரை காணும் சொன்னாங்க. இல்லைங்க, அந்த வீட்டுக்கு முன்னாடி உங்க காரு. ஏன் கார்? ஐயா, காலையில உங்க பையன் பாருங்க, ஆர்சி புக்கு சாவி 4 லட்சத்தை வாங்கி போயிட்டாங்க. அப்ப 7 லட்சத்துக்கு வாங்கின காரை 8 லட்சம் சம்பாதிச்சிட்டோம். இது இன்னைக்கு இருக்கு, சாத்தா இன்னைக்கு இருக்கா. அதுபோல இங்க மீகா யார் மடியில கை வைக்கிறான்னா, அம்மா கேள். நியாயாதிபதிகள் 17வது அதிகாரம் 2. அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்திலிருந்து 1100 வெள்ளிக்காசு, 1100 வெள்ளிக்காசு அம்மா கஷ்டப்பட்டு, அதாவது அன்னைக்குள்ள ரேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருஷத்துக்கு 10 வெள்ளிக்காசுங்கிறது ஸ்டாண்டர்ட் சேலரி. இன்னைக்கு ஒருத்தருக்கும் ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். பேங்க்ல வேலைக்கு சேர சம்பளம் இருக்கும். எங்க ஆஸ்பத்திரி ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க இந்த பயிலுங்க. ஆனா ஐடி கம்பெனில பாத்தீங்கன்னா அநியாயத்துக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஆனா இங்க பாக்குறது, இந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தாங்கன்னா 1100 வெள்ளிக்காசை குருவி சேக்கராப்புல சேர்த்து வச்சிருந்துச்சு, களவு போச்சு. நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கு, அதை எடுத்தவன் நான் தான். பாத்தீங்களா, இவனுடைய மீகாவுடைய தேவ பக்தி என்ன பக்தினா, திருட்டு தேவ பக்தி. இதான் ஆண்டவர் மாய்மாலம் இல்லாத தேவ பக்தி நம்ம எதிர்பார்க்கிறாரு.
ஆனா இது திருட்டு தேவபக்தி. ஒரு சொரூபத்தை வார்க்கப்பட்டு தாய் என்னன்னா ஒரு பிரில்லியண்டான அம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் தாய் அந்த 1100 வெள்ளிக்காசை தன்னிடத்தில் திரும்ப கொடுத்தால் அவள் வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வார்க்கப்பட்ட ஒரு விக்கிரத்தையும் உண்டு பண்ண, நான் என் கையிலிருந்து இந்த வெள்ளிக்காசை என் மகனுக்கு முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன். இதாங்க தேவபக்தி. கர்த்தருக்கு என்று ஆண்டவர் முன்னாடி வச்சுதான் எல்லா பிசினஸ் வச்சாங்க. எங்களுக்கு மைக் செட்டு, சவுண்ட் சிஸ்டம் ஃபுல்லா ஆண்டவருக்கு வாங்கி கொடுப்பா, எனக்கு கிடையாது. நாட் ஃபார் மீ. ஐயா எனக்கெல்லாம் தேவை. அதே தான் இங்கே நடக்குது. என் மகனுக்கு முற்றிலும் கர்த்தருக்கு. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தன் தாயிடத்தில் திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அந்த தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து 200 பிரிக்குது, தத்தான் கையிலே கொடுத்தால் அவன் அதை வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரத்தையும் பண்ணினான். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 200 வெள்ளிக்காசுனா அது அவ்வளவு பெருசா இருந்திருக்கும், நல்ல மேசிவா இருந்திருக்கும். அதுல அந்த வைரம் வைரத்தெல்லாம் பதிச்சு வச்சிருப்பாங்க. பதிச்சு பார்த்தா சிக்கு 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 சிக்குன்னு மின்னும். ஏன்னா தட்டான் இல்ல, கோல்டு ஸ்மித் அவர். அடுத்து ஒரு மரத்தை செஞ்சிட்டார். வெட்டப்பட்ட ஒரு ஸ்வரூபத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரம். வார்க்கப்பட்டனா அந்த கோல்டா என்னன்னு எனக்கு தெரியாது, பாயில் பண்ணி வார்த்துறாங்க. மோல்டர் இதைத்தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க, பிரதிஷ்டை பண்ணினா. இந்த வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் வெளிப்படையான ஒரு தோற்றத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப ஆண்டவர் நம்மள என்ன எதிர்பார்க்கிறார்? இதுல ஒரு பெரிய ஆழமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கேன்னு தெரியாது. சீலோங்கிற ஒரு ஆலயம் இருக்குது. அந்த சீலோமுடைய ஆலயத்தை அந்த ஆலயத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பதான் நான் சொல்ற செய்தி உங்களுக்கு புரியும். எரேமியா எடுத்துக்கொள்வோம். ஏழாவது அதிகாரம் 4. கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் இதுதான் போயினாங்க. இதை நான் செய்வேன், அழித்து விடுவேன் அப்படிங்கிறார். 10. என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று அருவருப்புகள் எல்லாம் செய்து, என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்திலே சரியா இந்த கலர் கொலையா மாத்திட்டீங்க. நான் முந்தி என் நாமம் விளங்கின சீலோவில் உள்ள என் ஸ்தலத்தில் உள்ள ஆலயத்திலே, அந்த ஆலயத்துக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மீகா உண்டு பண்ணின வார்க்கப்பட்ட இங்க உள்ள வந்துருச்சு. வாசிப்போமா? நியாயாதிபதிகள் 18வது அதிகாரம் 31வது வசனம். தேவனுடைய ஆலயம் சீலோவில் உள்ள காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சொரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார். சாத்தான் சொன்ன அவங்களுக்கு, சாத்தான் ஒருத்தரை கூட்டிட்டு வந்துட்டு இவங்க அம்மாவும் மகனும் சேர்ந்து ஒரு டீல் பண்றாங்க, ஒரு விக்கிரத்தை உண்டு பண்ணுகிறார்கள். அந்த விக்கிரகம் எங்க வந்துருச்சு? ஆலயத்துக்குள்ள வந்துருச்சு. அதனால ஆண்டவர் இங்க நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஓடியே போயிட்டார். சரி, இப்ப சில வசனங்களை நம்ம பார்க்க போயிடும். நமக்கும் உலகத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. காஸ்மாஸ். இப்ப திரும்ப அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 27. உலகத்தால் கடைபடாதபடிக்கு, உலகத்தால் உலகத்தால்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போயிடும். அத நம்ம பார்க்கணும். சொசைட்டி அப்படிங்கிற சொசைட்டி என்னது? நம்ம வாழ்ற பூமி. இந்த சொசைட்டில நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனம். நான் இனி இந்த அதிகமா பேசுறேன். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் இடம். உலகத்தின் ஆஸ்மாஸ், த காஸ்மாஸ் உலகத்தின் அதிபதி. அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய சிலைய வச்சாதான் கூட்டம் வரும், நீ இப்படி எல்லாம் போட்டாத்தான் உனக்கு லாபம் கிடைக்கும், நீ இப்படி எல்லாம் நீ சொன்னாதான் உனக்கு காசு கிடைக்கும். நீ சும்மா செய்தி சொல்றதா யாரு கேட்க போறேன்? சம்திங் அட்ராக்டிவா பொய்யா சொல்லு, சொன்னாதான் என்ன செய்யும், உனக்கு காசு வரும், ஊழியம் அல்ல ஜெயன்னு நடக்கும்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 16:8 வாசிக்கிறோம். லூக்கா 16வது அதிகாரம் 8வது வசனம். ரைட். அநீதியுள்ள உக்கரக்காரன் புத்தி.
இவ்விதமாக ஒளியின் பிள்ளைகளை பார்க்க இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அவங்க யாருன்னா நான் சொன்னேன் பாத்தீங்களா, பிசினஸ் டீல் பண்ணுவாங்க. நீங்க எங்களுக்கு என்ன கொடுக்கீங்க, நான் இவங்களை தான் பார்க்கணும். உலகத்தின் பிள்ளைகள் வாசிக்கிறேன். லூக்கா 16:8 தங்கள் சந்ததியார் அதிக புத்திமானர்கள். பிரபஞ்சத்து பிள்ளைங்க அதிக புத்திமான, அவங்களுக்கு பிசினஸ் பண்ண தெரியும், எப்படி ஏமாத்தன தெரியும். ஒரு சாவியை சொல்லிடுவாங்க, நீ 1 லட்சம் ரூபாய் எனக்கு எங்க ஊழியத்துக்கு கொடுத்தனா நாங்க ஒரு சாவி கொடுப்போம், அந்த சாவி உன்னுடைய பெட்ரூம்ல மாட்டி வச்சிடும், அது உன்னை பரலோகத்துக்கு அந்த சாவி உன்னை திறக்க வைக்கும். இதுதான் பிசினஸ். அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஈஸி. ஊழியம் தேவையில்லை, பரிசுத்தமா வாழ வேண்டியதுல மன போல வாழலாம். 1 லட்சம் ஊழியத்துக்கு கொடுத்தாச்சுன்னா சாவி, தங்க சாவி கொடுப்பாருங்க. இது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீங்க வேணா மக்களை ஏமாத்தலாம், ஆண்டவரை ஏமாத்த முடியாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களை குறித்து ஒரு அழகான ஒரு ஓவியத்தை நம்ம பார்க்கலாம். பிக்சர், பியூட்டிஃபுல் பிக்சர் நான் காட்டுறேன். சங்கீதம் 49வது அதிகாரத்துக்குள்ள வரும். சங்கீதம் 49:10 நம்ம பார்க்கறது, ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருக்காங்க. அந்த கோடீஸ்வரனுக்கு பெரிய ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல அவனுடைய பேரை போடுறோம். என்ன பேரோ அந்த பேரை போட்டு இவருடைய தோட்டம் அப்படி என்னெல்லாம இருக்கும். ஞானிகளும் மரித்து, சங்கீதம் 49:10 ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகள் நிர்மூலமாகி ஏகமாக அழிந்து தங்கள் ஆஸ்தி மற்றவர்கள் தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை கொண்டு அவங்களுடைய அபிப்பிராயம். அதாவது இந்த வீடு எனக்கு கடைசி வரை இருக்கும், எங்க சந்ததிக்கு வரும், இது என் விட்டு போகவே போக நினைக்கிறாங்க. அவருடைய உள்ளத்தின் அபிப்பிராயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களிலே தரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் புரிந்தயமா இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகிற மனுஷன் அப்படின்னு ஒரு ஃபேமிலிக்கு அம்மா சொன்னாங்க. இன்னைக்கு தனபால் வீட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தெரு பேரு ஏஃபாரஸ்ட் தெரு. அந்த தெரு முழுது அவங்களுக்கு சொந்தமா இருந்துச்சு. அவங்க பண்ண பிசினஸுக்கு அளவே கிடையாது. என் தகப்பான சொல்றாரு, எங்க அப்பா பார்த்துருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள ஒரு 25 இரும்பு பெட்டி இருக்குமா, 25 இரும்பு பெட்டி அவங்க வீட்டுக்குள்ள இருக்குமா. 25 மெயின் பிசினஸ் தமிழ்நாடு ஃபுல்லா பல இடத்துல இருந்துச்சு. ஒவ்வொரு பிசினஸுக்கும் ஒரு பர்டிகுலர் ஒரு ஆள் இருப்பான். அவன் போய் அவன் கொண்டாந்து வர்ற ரூபாயை கரெக்டா அந்த இரும்பு பெட்டிக்குள்ள வைப்பாங்க. ஒரு நாள் வந்துச்சு, இந்த பசங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்க போய் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவருக்கு ஓனருக்கு பிசினஸே தெரியாது. எல்லாம் அவங்க செஞ்சு ரூபா கொடுக்கவே நான் இருந்துச்சு. கம்ப்ளீட்டா காலியாகி இன்னைக்கு தெரு பேர் இருக்கு. அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் காண போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, டே அவங்க ஒரு வாடகை வீட்டுல தங்கி இருக்காங்க. கடைசி எங்க அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியாது. அப்ப ஒரு தெரு முழுது அவங்க பேரே இருக்கும், காணா போயிடுவாங்க. இதுதான் காஸ்மாஸ், உலகம். ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 17வது அதிகாரம் 16வது வசனம், 17, 16 நான் உலகத்தார் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நம்மள ஆண்டவர் இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு. ஒரு தேவ பக்தியை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். எப்படி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது பரலோகத்தை மாத்திரம் நான் பார்த்துருக்காரு. பிதாட்ட போவேன் இதைத்தான் அவருடைய மைண்ட் ஃபுல்லா இருந்துச்சு. அதுபோல நம்முடைய தேவ பக்தி எப்படி இருக்கணுங்கிறத நம்ம பார்க்கறோம். 2 பாயிண்ட்ல முடிக்க போயிடும் என்ன தேவ பக்தி அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு அடிப்படை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 11வது வசனத்துல யோவான் 17:11 நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் செய்து பரலோகத்துக்கு போயிட்டோம். ஆனா நம்ம 3 வருஷத்துல போக முடியாது, இங்கதான் இருக்கணும். ஆண்டவர் நமக்கு ஊழியத்தை கொடுத்திருக்காரு. அந்த ஊழியத்துல நீங்க எப்படி அதை சரி உங்க தேவ பக்தி எப்படி நீங்க காண்பிக்கிறீர்கள். அநேக தேவ பக்தி எப்படி காட்டுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஒரு எங்க சர்ச்சில் பாஸ்டர் வந்தீங்கன்னா அவர் பெரிய அங்கி போட்டிருப்பாங்க, கையெல்லாம் நீளமா இருக்கும். பைபிள்ல போடக்கூடாதுன்னு அர்த்தம் போட்டிருப்பாங்க. ஒரு பெந்தெகோஸ்தே சபைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த பாஸ்டர் ஒரு ஜிப்பா போட்டிருப்பாங்க. ஜிப்பா இல்லாம ஒரு சூட்டு போட்டு டை கட்டுங்க, ஐயோ அது தேவ பக்தி கிடையாதுப்பா, அது பரிசுத்தத்துக்கு கிடையாது. பரிசுத்தமா இருக்கணும், மீசை இருக்கக்கூடாது. பைபிள்ல இருக்கா? பைபிள்ல இல்ல. ஆனா நாங்க அப்படித்தாங்க. எங்க தேவ பக்தியை நாங்க எப்படி காட்டுவோம்னா எங்களுக்கு மீசை இருக்கக்கூடாது,
மீசை இருந்தா என்ன ஆகும்? அது கிடையாது. நோ 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 அப்படின்றோம். இது தேவ பக்தி அவங்க காட்டுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகும்போது உங்க தேவ பக்தி நீங்க எப்படி காட்டுவீங்க? ஒயிட் கலர் சாரி, ஒயிட் கலர் ஜிப்பா, ஒயிட் பேண்ட், ஒயிட் ஷர்ட். கலர் போட்டாச்சுன்னா நீ நரதுக்கு அது தேவ பக்தி கிடையாதப்பா. அன்னைக்கு ஒரு ஆலயத்துக்கு நான் போயிருக்கேன். அந்த பாஸ்டர் சொல்றாரு, 365 நாளும் வீட்டில் தான் வந்திருக்கோம். யாராவது ஒரு ஆள் கலர் ட்ரெஸ்ல வந்திருக்கு. நான் பையன் கேட்டேன், இப்போ நீங்க எங்க பாஸ்டர் அப்படியே பரலாம் போயிருமா பாஸ்டர்? நீங்களும் சரி, அது போகாதில்ல. நான் இந்த பாஸ்டர் க்ளோஸ் ஆத்தேன், க்ளோஸ் ஆத்தால நான் ஓப்பனா ஆட்டேன். எல்லாம் போயிருமா பாஸ்டர்? அது போகாது. அப்போ 365 நாளும் எல்லா நாளும் ஒயிட் ட்ரெஸ்ல வந்தீங்க. அவங்க பக்தியை காட்டுறது அது ஒரு டெக்னிக். கமல் போட மாட்டாங்க, வளையல் போட மாட்டாங்க, கோல்டு இருக்காது. ஆனா அந்த கோல்டு அவங்க இருதயத்துக்குள்ள இருக்கும். எப்படி இருதயத்துக்குள்ள காட்டுறாங்க? பாஸ்ட் கோல்டு கலர்லாம் கண்ணாடி போட்டிருப்பாங்க, கோல்டு ஃப்ரேம். ஒரு வாட்ச் கட்டிருப்பாரு, கோல்டு வாட்ச், இந்த மாதிரி வாட்ச் கட்டுவாரு. கோல்டு இல்லையா கட்ட மாட்டாரு. அம்மா பாஸ்டர் அம்மா உங்க செருப்பை காட்டுங்க பாஸ்டர் அம்மா. அது கோல்டு வயர்ஸ் இருக்கும், கோல்டு கலர்ஸ் இருக்கும். பாஸ்டர் அம்மா நினைக்கும், இந்த கோல்டை நான் காதில் போட முடியாது, மூக்குத்தி போட முடியாது, செயின் போட முடியாது, வளையல் போட முடியாது, ஆனா செருப்புல போட்டுக்கிட்டு. இதுதான் அவங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்குது. இந்த எக்ஸ்டர்னல் பியூட்டி பண்ணியாச்சா, நாங்க மாத்திரம் தான் பரலோக போவோம். சரி, மீதி என்னமா நாளைக்கு தியானிப்போம். மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. தேவ பக்தி என்று நீர் எதை குறிக்கிறீரோ அதை நாங்கள் அறிந்து அதன்படி வாழ உதவி செய்யுங்க ஐயா. 2 குறிப்புகளை நாங்கள் பார்த்தோம் ஐயா. விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவி செய்வதும் நம்பர் 1. உலகத்தாலே கரைபடாதபடி வாழ்க்கை வாழ்வதுமே தேவ பக்தி என்று யாக்கோபு எங்களுக்கு போதிக்கிறார்கள். அதை தொடர்ந்து தியானிக்க உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.